எது சட்டவிரோதம், எது பாவம்? இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, எங்களோட வளங்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு வருது. நிறைய பேர் தொழில்களை இழந்திருக்காங்க. தொழில் செய்ய ஆட்கள் இல்லை. தொழில் செய்ய முதலீடு செய்தாலும் பெரிய லொஸ்டாகி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்குது. நீங்களும் நானும் இதை குறித்து அறிஞ்சிருக்கணும், இதை குறித்து பேசணும். இதை குறித்து அரசாங்கம் நிறைய முயற்சி எடுக்குது, ஆனால் தோற்று போகுது. எது என்று சொன்னால், அதிகமான மீன்களை பிடிக்கணும் என்றதுக்காக பேராசை கொண்ட பலர் சட்ட விரோதமாக கடலில் மீன்பிடிகளில் ஈடுபடுறாங்க. முதலாவது காய் அடிக்கிறது. காய் என்று சொன்னால் டைனமைட், வெடி மருந்துகளை கொண்டு போய் கடலில் இருக்கிற மீன்கள் கூட்டமாக இருக்கிற இடங்களில் கொண்டு போய் வெடிக்க வைக்கிறது. அதனால் மீன்கள் மட்டுமில்லை, பவளப்பாறைகள்லேருந்து அங்கே இருக்கிற சகல கடல் உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. அதனால் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. ரெண்டாவது விஷயம் இழுவ வலை. கடலுக்கு அடியிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கிறத பெரிய படகுகளை கொண்டு பெரிய இயந்திரங்களை கொண்டு வலைகளை, ஸ்ட்ராங்கான வலைகளை போட்டு சகலவற்றையும் அடியோட வட்டிச்சு எடுக்கிறது. அது இந்தியர்கள் அதிகமாக செய்கிறாங்க. அதிகமாக இந்திய படகுகள் இலங்கையில் அது நடத்தி கொண்டு இருக்குது. அடுத்ததாக தடை செய்யப்பட்ட வலைகள், அதாவது சில வலைகள் சில கண்ணுகளுக்கு தான் அனுமதி இருக்குது. அனுமதிக்கப்படாத கண் வலைகளை, அதாவது நீங்கள் ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா கண்கள் இருக்குது, அதனுடைய அளவு சைஸ் தடை செய்யப்பட்டது. அதாவது இந்த சைஸுக்கு மேலே நீங்கள் போடலான்னு சொன்ன அதை செய்து அதை கொண்டே பயன்படுத்துவாங்க. தங்குஸ் வலைகளை பயன்படுத்துவாங்க. அடுத்தது சுருக்கு வலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. லைட்டுகளை கொண்டு போய் டீமாக போய் பெரிய பெரிய படகுகளை போய் கடலுக்குள்ளே பெரிய லைட்டுகள் எல்லாம் போட்ட உடனே அந்த லைட் வெளிச்சத்துக்கு பச்சை பல்புகள், சில பல்புகள் இருக்குது, அந்த பல்புகள் அப்புறம் அந்த வெளிச்சங்களுக்கு எங்கேயோ இருக்கிற சின்ன சின்ன மீன்களெல்லாம் அந்த இடத்துக்கு தேடி வரும். அந்த லைட் கவர்ந்து இழுக்கும். அதனால் மீன்களெல்லாம் வார நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல குமியலை கொண்டு மற்ற படகுகளெல்லாம் சேர்ந்து அதை சுருக்கி கீழால் சுருக்கி சின்ன பெருசு எல்லாத்தையும் பிடிப்பான். மிக மோசமான எங்களோட வளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு பேராசை பிடித்த மனுஷர்களாக. இன்றைக்கு நேர்மையாய் தொழில் செய்கிறவங்க, நேர்மையாய் பாடுபடுறவங்களுக்கு இன்றைக்கு தொழில் இல்லை. நிறைய மீனவர்களோட வீட்டில் கஷ்டம். காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க நேர்மையாக முயற்சி செய்கிறாங்க, ஆனால் சட்டவிரோதமாக செய்கிறவங்களால அவங்களோட தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏண்டா மலைகளில் கல்லுகளில் குறிப்பிட்ட மீன்கள் தான் குறிப்பிட்ட அளவில் நின்று கொண்டு இருக்கும். அதை என்ன செய்யுது, இப்போ நாய் வலைன்ற ஒரு வலை இருக்குது, அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கல்லுகளுக்கு மேலே மலைகளுக்கு மேலே அப்படியே கொண்டு போய் போர்த்தி விட்ட மாதிரி போட்டு விடுவாங்க. அதில் இருக்கிற எல்லா மீன்களும் பிடி விடும். அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இதுதான் சட்டவிரோதம், இதுதான் பாவம். என்னடா நான் இதை இவ்வளோ ஆக்ரோஷமாக கதைக்கிறேன் என்னென்னு சொன்னால், நான் காலையில் ஒரு மீன் பிடிச்சி ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன். நான் இந்த மீன் எப்படிப்பட்ட உடலுக்கு ஆரோக்கியம் என்றதையும், அதே நேரத்தில் இந்த மீன் ஒரு ஆபத்தான மீன் என்றதையும் நான் போட்டிருந்தேன். அதை பார்த்தோன்னே ஒரு ஆர்வலர் எனக்கு பேசுகிறாரு. என்னென்னு சொன்னால், நீங்கள் பாவம் செய்கிறீங்க, அடுத்தது நீங்கள் சட்டவிரோதமான செயலை செய்கிறீங்க. பிரதர், அப்படி பார்க்க போனால் மீன் சாப்பிடுவது பாவம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு புல்லை பிடுங்கினாலும் பாவம் தான், ஒரு குளிசையை போட்டாலும் பாவம் தான். உயிர்களை கொள்வது பாவம் என்றால் குளிசை கூட போட முடியாது, தெரியுமா? இறைவன் எல்லாருக்கும் படைச்சி வச்சுக்கிறான். அளவானது எடுத்துக்கொள்ளுங்க, அளவுக்கு மிச்சமாக பேராசைப்படாதீங்க. பேராசை உங்களுக்கு அது பாவம். எதிர்காலத்தை நினைங்க, சந்ததிகளை நினைங்க. பல மீனவர்கள் அதை நினைக்கிறபடியினால தான் இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறல. அந்த மீனவர்களுக்கு ஒரு சல்யூட். அநியாயக்காரர்கள், வளங்களை அழிக்கிற அநியாயக்காரர்களுக்கு எந்த இடமோ அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ மக்கள் நாம் விழிச்சு கொள்ளணும். நாம் இதை கண்டிப்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு நாம் தெரியப்படுத்தணும். சட்டவிரோதமாக ஈடுபடுறதுக்கு துணை போகாதீங்க. ஏன்னா எங்களோட எதிர்கால சந்ததிக்கு சாப்பிட்றதுக்கு வளங்கள் இல்லாமல் போயிடும். எதிர்கால சந்ததியை நினைப்போம். குட் லக் காய்ஸ்.